ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு த செஷன். இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் பாஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். ஓகே. ஸோ பைத்தான்ல பாஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ நல் ஆப்ரேஷன்னா என்னன்னா, ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது தான் நல் ஆப்ரேஷன். ஸோ இதோட பிரைமரி பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கோட் வந்து நீங்க எழுத ஆரம்பிக்கிறீங்க. ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இஃப் ஆர் எல்ஸ் வந்து போடுறீங்க. ஓகே. இஃப் எல்ஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் போடும்போது இஃப்ல என்ன நடக்கணும் அப்படிங்கறத நீங்க வந்து யோசிச்சு வச்சு எழுத ஆரம்பிப்பீங்க. எல்ஸ்ல உங்களுக்கு என்ன பண்றது அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கணும். இல்ல கொஞ்சம் டைம் வேணும். இப்போதைக்கு இஃப் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்த்துப்போம். அப்புறமா எல்ஸ வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம். அப்படின்றதுக்கு எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? பாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா, இப்ப எல்ஸ்ல நான் ஒண்ணுமே கொடுக்காம விட்டுட்டேன்னா இங்க சின்டாக்ஸ் எரர் வரும். சோ அந்த மாதிரி சின்டாக்ஸ் எரர் இல்லாம நான் லாஜிக்க அப்புறமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நமக்கு இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ்வலா எதுக்கு யூஸ் ஆகுது? இம்ப்ளிமெண்டேஷன் லேட்டரா நான் பண்ணும் பொழுது எனக்கு யூஸ் ஆக போற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பாஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே. இப்போதைக்கு நான் ஸ்ட்ரக்சர் கொடுத்துடுறேன். ஓகே. எனக்கு வந்து எரர் அடிக்க வேண்டாம். நம்ம சில டைம் வந்து எரர் அடிக்கிற மாதிரி நம்ம வந்து அப்புறமா வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இந்த பேட்டர்ன் வச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆக போகுது. ஸோ இதை நீங்க வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போட்டுக்கலாம், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போட்டுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு உள்ள எனக்கு இப்போதைக்கு எழுதுறதுக்கு இல்லை, நான் நெக்ஸ்ட் முதல்ல வேற மெத்தடை முடிச்சுட்டு இந்த மெத்தடுக்கு வரேன். ஆனா நேம் மட்டும் நான் வந்து எழுதிக்கிறேன். ஏன்னா இதை வந்து வேற இடத்துல கால் பண்ணும், நேம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு பொழுதெல்லாம் நான் இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிப்பேன். ஓகே. ஸோ இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிளேஸ் ஹோல்டர் ஃபார் அன்பினிஷ்ட் கோட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். ஃபங்க்ஷனுக்கு நம்ம டிஎஃப்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் வந்து கொடுத்துருவோம். ஸோ நான் மை ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதுக்குள்ள நான் இப்போ எதுவுமே எழுதல, அப்புறமா வந்து நான் பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் பாஸ் கொடுத்தா போதும். நான் பாஸ் கொடுக்கலன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் லைன் வருது இல்லையா? எனக்கு வந்து எரர் வந்து சொல்லுது, நீங்க வந்து இது பண்ணல, ஒரு மெத்தடை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு சொல்லுது, சின்டாக்ஸ் எரர் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், பாஸ்ன்னு கொடுத்துறேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து என்னோட மைண்ட்ல இந்த மெத்தட்லாம் கிரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதுல இம்ப்ளிமெண்டேஷன்லாம் நான் வந்து அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்னும் பொழுது இந்த பாஸ் வந்து எனக்கு யூஸ் ஆகுது. இதே தான் இஃப் கண்டிஷன்லயும். ஓகேவா? ஸோ இஃப் நான் இப்போதைக்கு 1 ஈக்குவல் டு 1 சும்மா கொடுத்துக்கிற ஒரு கண்டிஷன், நீங்க என்ன கண்டிஷன் கொடுத்துக்கலாம். இந்த கண்டிஷன்ல எனக்கு உள்ள என்ன செய்யணுன்றதை நான் அப்புறமா கொடுக்கணும்னா பாஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் கிளாஸ் கிரியேட் பண்ணிடுறேன். கிளாஸ்க்குள்ள ஏதாவது மெத்தட் வந்து நான் இது பண்றேனா இல்லையா அப்படின்னு பார்த்தேன்னா, இல்ல எனக்கு நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன்னா நான் பாஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே. இது எதுக்காக முக்கியமா, நம்மளோட ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனை அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னும் பொழுது ஒரு எரரை ப்ரிவென்ட் பண்றதுக்காக இதை யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஏன்னா பைத்தானை பொறுத்தவரையும் இண்டென்டேஷன் எரர்ன்றது உங்களுக்கு நிறையவே வந்திருக்கும். கரெக்டா? ஸோ நம்ம ஜாவாவை பொறுத்தவரையும் அந்த ப்ராப்ளம் இல்லை. நீங்க எந்த ஸ்ட்ரக்சர்ல வேணா கொடுக்கலாம். ஆனா இங்க பைத்தானை பொறுத்தவரையும் இண்டென்டேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இஃப் கீழே இருக்கிறது வந்து இங்க இருந்துச்சுன்னா அது இஃப் கீழே வராது. கரெக்டுங்களா? ஸோ எனக்கு உடனே எரர் அடிச்சிச்சு, இஃப் கீழே எதுவுமே இல்லை அப்படின்னு எரர் அடிச்சிச்சு. ஸோ நான் டேக் கொடுத்தாதான் இது இஃப் கண்டிஷன் பிளாக்குக்குள்ள இருக்கு அப்படிங்கறது பைத்தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? அந்த விஷயத்துக்காக தான் நம்ம எங்க போறோம், பாஸ் ஸ்டேட்மெண்ட் போறோம். ஸோ பாஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? ஒரு பிளேஸ் ஹோல்டர், அது ஒண்ணுமே பண்ணாது, ஜஸ்ட் அப்படியே பிளாங்கா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ நமக்கு எரர் வராது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க, நாங்க சார்ட் அவுட் பண்றோம். வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. பாய்.